நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நமக்கு இன்னைக்கு ஒரு செம்ம கண்டென்ட் வந்து மாட்டிருக்கு நண்பா. சில தவளைங்க வந்து தேவலாம் வந்து தாவேகாவையும் நம்ம தளபதி நம்ம உயிர் நம்ம விஜய் அண்ணாவை பற்றி பேசி இப்போ வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. அதாவது வந்து எங்ககிட்டே வச்சுக்கிட்டீங்களே அங்கிள்ஸ்களா வாங்க வச்சு செய்யலாம். அதாவது வந்து இப்போ இன்னைக்கு தளபதி விஜய் வந்து சேலத்துக்கு போயிருந்தாரு. அங்கே பிரச்சார கூட்டம், அதாவது 5000 பேர் தான் பாஸ்லாம் கொடுத்து போலீஸ்லாம் வர வச்சு தான் அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துச்சு. அங்கே வந்திருந்த ஒருத்தவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சில கொத்தடிமைகள், சில அடிமைகள், அடிமை யாருன்னு உங்களுக்கு தெரியும், கொத்தடிமைகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் வந்து சொல்ல போறதெல்லாம் கிடையாது யாருன்னு, நீங்க வந்து சொல்லுங்க அது யாருன்ட்டு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜயோட கூட்டத்துக்கு வந்து போனதால தான் உயிர் இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து கரூர் விஷயத்திலே உங்களை மக்கள் காரி துப்பி செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டாங்க. நீங்க இதை வச்சுலாம் அரசியல் பண்ணீங்கன்னா உங்களை விட மாட்டாங்க தம்பிகளா, விட மாட்டாங்க அங்கிள்ஸ்களா. பிபி மாத்திரை போட்டோமா வீட்டில் படுத்தோமா இல்லாம வந்து தேவலாம் வந்து சரக்க போட்டுட்டு இப்படி வளரிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க தான் செய்வாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, போன வாரம் தான் வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துக்கு போற ஒரு மேரேஜ் இப்போ தஞ்சாவூர் பக்கம் வந்திருந்தாருங்களா, அங்கே உதயநிதி ஸ்டாலின் வரப்போறன்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து பேனர் கட்டியிருந்தாங்க. ரோடு ஃபுல்லா பேனர். அதில் 2 அப்பாவி உயிர் போயிடுச்சுங்க. கரண்ட் அடிச்சு பேனர் வைக்கும்போது வந்து கரண்ட் அடிச்சு 2 அப்பாவி உயிர் போயிடுச்சு. திமுக சைட்ல இருந்து ஒரு அறிக்கை கூட வரவே கிடையாதுங்க. பாவங்க 2 உயிர் அநியாயமா பறி போயிடுச்சு. அதை பத்தி ஒரு மீடியாவும் பேசல. 2 உயிர் போயிடுச்சு, அப்பாவி உயிர். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூட தரல அந்த கட்சி சார்பா. அதை பத்தி பேச கூட கிடையாது, ஒரு சாரி கூட கேட்கல. அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் வந்து ஒருத்தவர் வந்து செத்து போயிட்டாரு. அதை பத்தி அவனும் பேசவே கிடையாது. இதெல்லாம் எடுத்து போட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து வச்சு செய்யறாங்க. தலைவரே உதய், உங்களால் 2 உயிர் போயிடுச்சு. எடப்பாடி, உங்களால் 1 உயிர் போயிடுச்சு. தினம் மக்கள் கஞ்சா போதையில நிறைய பேர் வந்து குடியால சாவறானுங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்றது பல பேர் வந்து சாவறாங்க திமுக ஆட்சியில். அதை பத்தி பேச வக்கு கிடையாது அவனுக்கும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து நல்லா சிரிச்ச முகத்தோட அப்படின்ட்டு வந்து போஸ்ட்ல வந்து கொடுத்திருக்காரு. அந்த 2 அப்பாவி உயிர் பத்தி அவர் கவலைப்படவே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை இது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.